இல்லை எல்லாத்தையும் பிரிச்சு ஊற்று. எல்லாத்தையுமா குழச்சி அடிக்கிறத போகிறாரே என்ன எல்லாத்தையும் ஊற்ற சொல்கிறான். அப்புறம் தனித்தனியாக ஊற்றிட்டு எங்கே போய் அடிக்குது. இந்தா ஊற்று. இது உடச்சி விடலாம். கீழே சாப்பாடு ஏன்னா சாப்பாடா. எனக்கு வேணாம், நீ சாப்பிடுங்க. ரமேஷ் நீயே இது குழந்தை நீயே கேமரா ஆன் பண்ணிட்டு வா. கணேசா இது யாரு என்ன குழம்பு? குழந்தை எல்லாமே கலந்து வரும். மீன் குழம்பா? மீன் குழம்பு, அடுத்து கறி குழம்பு, சாம்பார் எல்லாத்தையும் ஊற்றுடு. சாப்பாட்டை குடி பண்ணி விடு. சாப்பாட்டை குழி பண்ணுறதா? என்ன பொங்கலா? அப்போ தான் குழம்பு உள்ள தங்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாட்டு அகலமாக ஊற்றினாவே போதும். அதுக்குள்ளே சாப்பிட்றணும். அது தங்குறதுக்கு அது என்ன கிணறா? அடுத்த குழம்பா? கலவை தானா? கலவை தான். ரசம். ஆமாம், ரசமா? அதை கடைசியாக ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். என்ன எத்தனை பிளேட் வாங்கிட்டு இருந்தா? குழம்பு அவ்வளோதானா? மோர் பாயிட்டு இருந்தீங்க. இது மோரா? மோர் கிடையாது, அப்பளம் கிடையாது, எதுவும் கிடையாது. இல்ல மோர் இல்லையே. அதெல்லாம் இருந்துச்சு, சாப்பிட்டாச்சு. குடிச்சாச்சா? யாரு இத கடைசியா ஊத்துறா? எல்லாத்தையும் போட்டு ஊத்துறா. நானே பார்க்கல. போட்டு பேனஞ்சிடு அடிச்சிடு. இரு இரு ஊத்திடு. ஓ, இது பத்தாது போடுறது. அதுதான் மொத்தம் சரியா இருக்கு. இது ஊற்றினா கரெக்டாக இருக்கு. சரி ஊத்திரு. அதையா வச்சுக்கிட்டு இன்னும் 2 குடம் மட்டும் வாங்கிட்டு வந்து ஒன்று ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். 5-6 ஊற்றணும். முதல்ல ஊற்றி 5-6 பேர் சாப்பிடலாம். இந்த உண்டகட்டி சோறுன்னு பார்த்துருக்கிறியா? நெலாச்சோறுன்னு. இரு, நானே ஆளுக்கு ஒரு கை தரேன், அவசரப்படாதீங்க. அந்த காலத்துல இருந்தவங்க மாதிரியே பாக்குறீங்களே. கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி கூட பார்த்து நல்லா தான் நல்லா தாக்குதா? கலவை அப்படிதான் இருக்கும். இந்தா கையை பிடி. நீங்களா எடுத்தீங்களா கம்மியா? நானா எடுத்தேன்னா நிறையா. இந்தா தம்பி, நீ பாட்டு தனியாக வாங்கிக்கிற. சும்மா ஒரு ஆக்ஷன். இந்த ஒரு கை வாங்கிக்க. பரவாயில்லவா? பாரு, இங்க ஒரு மனுஷன் கொடுக்காமிய எத்தனை நாள் பசியில் இருந்தா அப்படியே தெரியல. பாவம். சரி. அங்க ஒரு மனுஷன் வேலை கிராப்ல, அவருக்கு எப்ப தர்றது? தம்பி, நீ ஒரு வாய் சாப்பிட்றியா? சாப்பிட மாட்டியா? நான் முதல் சாப்பிட்றேன். நான் பண்ண சாப்பிட்றது கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா காணாம. ஆமாம், கேட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம பசி இறங்காது. அப்பா பார்த்து நிதானமாக சாப்பிடுங்க. தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. இத்தனை குழம்பு ஊற்றி ஒன்றுமே டேஸ்ட் இல்லை. ஒன்றும் டேஸ்ட் இல்லையா? தண்ணி குடிச்சியா இல்லையா? தண்ணி ஊற்றிக்கிறீங்களா? தண்ணி குடிக்கிறியா? தண்ணி குடிச்சா மட்டும்தான் கடை சாப்பாடு டேஸ்ட்டுக்கு வரும். தண்ணி குடிக்கிறீங்கன்னா கடை சாப்பாடு சாப்பிடக்கூடாது. வீட்டில் பொங்கலோ, புளியோதரையோ, தயிர் சாதமோ, மோரோ, புண்ணாக்கோ, பருத்தி கொட்டையோ வச்சுருப்பாங்க. அது திங்க வேண்டியது தான். கடையில் சாப்பிடணும்னா சரக்கு அடிக்கணும். ஆமாம், அதுதான் தண்ணி. வேற என்ன தண்ணி? அதான் நம்மளால வாங்கியே தர மாட்டேங்கிறாரு. வாங்கி தர மாட்டேங்கிறாப்பியா? கேட்டு நீங்கள் தான் வாங்கணும். நம்ம சாப்பம் பலிக்குது பாரு எப்படின்னு. பதியா? அந்த முடியலண்ணா. இப்போ பதியா? குறையிறது பதியா? எப்படி? போக்குள்ள குறைய ஏற்றிடுவோம். போக்குள்ள குறைய ஏற்றிடுவோம். அந்த பாடி சும்மா விடக்கூடாது. பஞ்சாயத்து பண்ணிக்குவோமா? பேசலாம் அப்படின்னு நான் வலிச்சு கட்டிட்டு இருக்கிறேன். ஐயோ, சாப்பாடு முக்கியமாப்பா. இந்த பாடிக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்திருப்பேன். பிரியாணி வாங்கினீங்கன்னா அது கம்மியாக தான் வரும். நல்ல வேலை சாப்பாடு வாங்கிட்டோம். சாப்பாடு வாங்கினது எவ்வளோ பரவாயில்ல. எந்த ஊர் சாப்பாடு தெரியுமா? கேமரா பாருங்க. சாப்பாடு களி ஆகணும். யார் பண்றீங்களோ இல்லையோ உன் வாய் டக்கு டக்குன்னு போதில்ல, அதை மட்டும் பார்த்து. எப்பவுமே ஒரு பார்ட்டி மட்டும் உணவுல ரொம்ப உஷாரா இருக்கு தெரியுமா? யாரும் தெரியுமா? ஏமாந்திராத, அள்ளி சாப்பிடு. ஓ, இது வேறையா? வலி 60 முதல் இலைய வலிங்க. வலி இன்னும் வலி இலை அப்படி பளிச்சுன்னு எடுத்துருங்க. ஓகேவா? ஓகே. என்ன அப்படியே இருக்குது? அந்த பிரியாணிக்கு நான் சொல்லலாமா? வேணாம். ஏன்னா பிரியாணி நாம் முழுசாக சாப்பிடணும். ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்தோம்னா பிரியாணி மாப்பிள்ளையே சாப்பிட்டு போயிடுவாரு. நாம என்ன சாப்பிட்றது?
ஆ? சரி க்ளீன் பண்ணிடலாமா? ஓகே ஓகே, வேலை முடிஞ்சுதா? அவ்வளோதான். பார்த்தா காமெடி என்னன்னா பண்ணுறேன், கடைசி கிளைமேக்ஸ் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் பேசிட்டு எல்லாமே காலி பண்ணிட்டீங்களே. இப்போ சாப்பிடுன்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். எல்லா மூஞ்சியும் பாரு, எல்லா மூஞ்சியும் பாருண்ணா. நான் தான் முதல்ல சொன்னானே சாப்பிடுன்னு. சாப்பிடுன்னு சொன்னா இல்லை கிழக்கு நக்கிட்டு இருக்கிற. நல்ல வேலை சாப்பாடு வேலை சூப்பு அதாவது கிடச்சிருந்துச்சுன்னா நீ பாரு, அப்படியே அங்கே திரும்ப வேலை சூப்பு அது நக்குது, நீ சூப்புது. நீ என்ன பண்ற? நீயும் சூப்பரியா? சரி, நான் தான் ஒன்றும் இல்லாமல் போயிடலாம். விஷயமா இருக்கும் போகிறதா? 2 பேர் பயங்கர சூப்பரிங்க. அங்கே நக்கிட்டு இருக்குது. கடைசி எனக்கு ஒன்றும் இல்லாமல் போச்சா? கடைசியே பாரு, எதுவுமே இல்லை. ரொம்ப உதவி போடுறது. தண்ணியாவது தருவீங்களா? பாப்போமா. இந்த வாரம் நீ தானே மாட்டின. இந்த வாரம் நீ இல்லை, நீ சொல்லக்கூடாது. யார் சொல்லணும்? வெளிக்கிறீ, நீ சொல்லு. ஓ நீ தானே மாட்டின. நீ தான் மாட்டின. நான் தான் மாட்டினேண்ணா.